ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் யூனிட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஸ்டாட்டிக்ஸில் ஃபோர்ஸ்னால் என்ன, அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், டைரக்ஷன் எப்படி இருக்கும், நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம்க்கான கண்டிஷன் என்ன, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் பேரலல் லைனில் ஆக்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக ஆக்ட் ஆகும். அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே உங்களுக்கு சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அதை லைக் பேரலல் ஃபோர்ஸ்னும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அதை அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னும் சொல்லுவோம். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த பியும் இந்த கியூவும் பேரலல் ஃபோர்ஸ், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் இது லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கான ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டூ லைக் பேரலல் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். Let like parallel forces P and Q act at a point A and B of the rigid body respectively and let them be represented by the line AD and BL. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா PQன்ற parallel forces ABன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா AD BL அப்படின்ற லைனால் அந்த PQவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. A and B introduce two equal and opposite forces F of arbitrary magnitude along the line AB. Let them be represented by AG and BL. These two new forces will balance each other and hence not affect the resultant of the system. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏபின்ற பாயிண்ட்டை நம்ம ஒரு லைனாக மாற்றிடுறோம். இந்த லைன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் இங்கே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த ஏபி இந்த லைனில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அங்கே ஜீரோ, அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ரெண்டு சைடும். இப்போ நம்மளுக்கு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடு கிடச்சிருது. அதை வச்சு நம்ம பேரலோகிராம் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். Two forces F and P acting at the point A can be compounded into a single force R1 represented by diagonal AE of the parallelogram ADEG. The parallelogram of force theorem படி ரிசல்டன்ட் இந்த R1 AEன்ற அந்த டயக்னலில் R1ன்ற ரிசல்டன்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் எஃப்ஐயும் கியூவையும் வச்சு parallelogram law படி R2ன்ற ரிசல்டன்ட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடியூஸ் EA அண்டு MB இந்த ரெண்டையும் மீட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மீட் அட் ஓன்ற பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற இடம் O. The two resultant R1 and R2 be considered to act at O. At O, draw Y dash OY. Y dash OY ஒரு line parallel to the AB அந்த லைனுக்கு. OX parallel to the direction of P and Q. Resolve R1 and R2 at O into their original components. R1 at O is equal to the force F along OY dash and the force P along OX, and R2 at O is equal to the force along OY and force Q along OX. இந்த OX இந்த லைனில் இந்த Q ஆக்ட் ஆகுதா, அதனால் இங்கே Q. இந்த இதில் P ஆக்ட் ஆகுது, அதனால் இங்கே P. இங்கே F ஆக்ட் ஆகுது, அதனால் இங்கே F. இங்கே F ஆக்ட் ஆகுறதுனால இங்கே F. அதை தான் இங்கே எனக்குள்ள சொல்லியிருக்காங்க. R1ஓட அந்த ஒரிஜினல் காம்போனண்ட்டை இங்கே கொண்டு வராங்க, ஓன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கிது, PUQவும் சேர்த்து கிடைக்குதா, இந்த இடத்துல PUQவும் சேர்த்து கிடைக்குதா. அப்போ அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா P + Qவாக தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆக்டிங் இந்த டைரக்ஷன் parallel to the original direction of P and Q. டைரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த சேம் டைரக்ஷன் PQ எந்த டைரக்ஷனில் இருக்கோ சேம் டைரக்ஷனில் நம்மளுக்கு இந்த P + Qன்ற ரிசல்டன்ட்டும் கிடைக்கும். Thus the magnitude of the resultant of two like parallel forces is their sum. அதை ரெண்டே சம் பண்ணோம்னாலே நம்மளுக்கு மேக்னிடியூட் கிடச்சிரும் லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு.
direction of the resultant is parallel to the component and in the same sense. சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம எந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கோமோ சேம் டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு ரிசல்டண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ரிசல்டண்ட், OX meet AB at C. Let OX meet, இந்த OX வந்து AB லைனில் மீட் ஆகிற அந்த பாயிண்ட்டை வந்து Cன்னு எடுத்துக்கிறாங்க. The triangle OAC and AED are similar. இந்த OACயும் OAC ADE இந்த ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்ன்றனால OC/AD = AC/ED அப்படின்னு நம்ம எழுத முடியும். தட் இஸ் ADன்றது நம்மளுக்கு P, EDன்றது F. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ADன்றது P, EDன்றது F. இங்கேயும் F இங்கேயும் F தான் வரும். இங்கே Pனா இங்கேயும் P தான் வரும். அதனால் இந்த இடமும் F தான். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது F × OC = P × AC. அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் OCBஐயும் BLMஐயும் எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டும் சிமிலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா F × OC = Q × CBன்னு கிடைக்கும். இந்த பக்கம் ரெண்டுமே F × OC தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா P × AC = Q × CB. இதை நம்ம எப்படி எழுதுனா AC/CB = Q/P. அதை எப்படி டிவைட் பண்ணுதுன்னா AC/CB = Q/P. அப்போ அதோட ரேஷியோ, இன்டர்னல் ரேஷியோ Q/P அந்த ரேஷியோவில் நம்மளுக்கு டிவைட் பண்ணுது. The point C divides AB internally in the inverse ratio of the forces. ஃபோர்ஸோட இன்வர்ஸ் ரேஷியோ. நம்ம Pன்னு எடுத்துருக்க இடத்துல நம்மளுக்கு Qவோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும், Qன்னு எடுத்துருக்க இடத்துல Pயோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டூ அன்லைக் அண்டு அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கான ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்லைக் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒன்று ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். இந்த Pயும் இந்த Qவும் பேரலாக தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதுக்கும் அதே மாதிரி தான். PQன்றதை வந்து ABன்ற பாயிண்ட்லேருந்து இது பண்ணுற மாதிரி எடுத்துக்குவாங்க. அன்லைக் அண்ட் அன்ஈக்குவல்ன்றனால P > Qன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏதாவது ஒன்று கிரேட்டர் தானாக இருக்கணும்ல அன்ஈக்குவல்ன்றனால, அதனால் P வந்து > Qன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து லைன் AD அண்ட் BLன்ற லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அதே மாதிரி ஃபோர்ஸு Fன்ற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ பேரலோகிராமில் அப்படி இந்த மாதிரி பேரலோகிராம் வரைஞ்சிடலாம். அதோட ரிசல்டண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. இந்த ஓன்ற பாயிண்டில் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், Fன்ற ஃபோர்ஸ். இங்கே பேரலல் தானே, அது மாதிரி இங்கே எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் F ஆக்ட் ஆகும். இது ரிசல்டண்ட்டோட இது வந்து இங்கே நோக்கில் ஆக்ட் ஆகும். அதை தான் இங்கே வந்து இதோட டைரக்ஷன் இந்த சைடு வரும், இதோட டைரக்ஷன் இந்த சைடு வரும். அதனால் ஒரு டைரக்ஷனில் P வருது, ஒரு டைரக்ஷனில் Q வருது. அங்கே என்ன ப்ரொசீஜர் பண்ணுமோ அதே தான் பண்ணுறோம், டைரக்ஷன் மட்டும் மாறுது. இங்கே P இங்கே Q, ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டும் மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னா P - Qன்னு இருக்கும். இந்த இருக்க பாருங்கள், P - Q தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட். Thus the magnitude of the resultant of two unlike parallel forces is their difference. The direction of the resultant is parallel to and in the sense of the greater component. எது greater வேல்யூவோ அந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்டன்ட் வந்து P - Q, மேக்னிடியூட் வந்து P - Q, டைரக்ஷன் வந்து கிரேட்டர் சைடோட டைரக்ஷன். அதே மாதிரி பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கேருந்து அந்த லைனை வந்து இந்த AB லைனில் டச் பண்ணுற மாதிரி வச்சு அந்த பாயிண்ட்டை Cன்னு எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து எக்ஸ்டர்னலாக ABன்ற லைனை வந்து எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது. சேம் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். OCAவும் EGAவும் இந்த இருக்குது பாருங்கள், OCA EGA இது ரெண்டும் சிமிலர்னு எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா
இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓசிபி பிஎல்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கிடைக்கும். இங்கேயும் வந்து எஃப் இன்ட்டு ஓசி ஈக்குவல் டு பி இன்ட்டு சிஏன்னு கிடைக்கும். இங்கே எஃப் இன்ட்டு ஓசி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு சிபின்னு கிடைக்கும். அப்போ பி இன்ட்டு சிஏவையும் கியூ இன்ட்டு சிபியையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சிஏ பை சிபி ஈக்குவல் டு கியூ பை பி. இதுலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எக்ஸ்டர்னலாக தான் சி வந்து டிவைட் ஆகுது. சி டிவைட் சிஏபி எக்ஸ்டர்னலி இந்த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஃபோர்ஸஸ். இங்கேயும் இன்வெர்ஸ் ரேஷியோ தான், ஆனால் எக்ஸ்டர்னலாக டிவைட் ஆகும். பி வந்து கியூவை விட பெருசுன்றனால சிபி வந்து சிஏவோட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரிசல்டன்ட் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்கும். The construction of finding the resultant of two unlike parallel forces P and Q will fail if P equal to Q. Pயும் Qவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்டன்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம P மைனஸ் Qன்னு போடும்போது நம்மளுக்கு 0ன்னு வந்துடும்ல. அதனால் Pயும் Qவும் ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ரிசல்டன்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The forces are equal in magnitude. In that case, the triangle AGE and BNM will be congruent. Angle GAE equal to angle NBM and the lines AE and MB will be parallel. There will be no such point as O. Hence, conclude that the effect of two equal and unlike parallel forces cannot be replaced by a single force. Such pair of forces have no single resultant and they constitute what is called couple. இதை வந்து கப்புளில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அன்லைக்காக எடுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு பி மைனஸ் கியூன்ற ரிசல்டன்ட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து அன்ஈக்குவலாக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு பி மைனஸ் கியூ. ரெண்டுமே ஈக்குவல்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்டன்ட் கிடைக்காது. அதை பற்றி பேசுகிறது தான் கப்புள்ன்றது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் ஈக்குவலான ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குன்றதை கப்புளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு resultant of the number of parallel forces acting on a rigid body. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நிறைய parallel forces ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே லைக்காக இருந்துச்சு, லைக் parallel forcesஸாக இருந்தது அப்படின்னா ரெண்டாக நம்ம எடுத்து பண்ணும்போது ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கிடைக்கும். அப்போ டோட்டலாக எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்டன்ட் வந்து P + Q + R + எக்ஸெட்ரான்னு நம்ம எல்லா ஃபோர்ஸை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். சப்போஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைக் ஃபோர்ஸஸாக இல்லை, ஒரு சிலது லைக் ஃபோர்ஸஸாகவும் ஒரு சிலது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா லைக் ஃபோர்ஸஸ்ஸு அன்லைக் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் அந்த சைனை பொறுத்து லைக் ஃபோர்ஸஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ளஸ் கொடுப்போம், அன்லைக் ஃபோர்ஸஸ்க்கு மைனஸ் வரும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளதுக்கு மைனஸ் போட்டு எழுதுவோம். அந்த சைனுக்கு ஏற்றாப்புல நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Condition of equilibrium of three coplanar parallel forces. 3 coplanar parallel forcesக்கு equilibrium condition பார்க்க போகிறோம். Let P, Q, R be the 3 forces parallel in one plane and be in equilibrium. Draw the line to meet the line of action of these forces A, B and C respectively. If all the 3 forces are in the same sense, equilibrium will be clearly impossible. Hence, 2 of them PQன்றதை மட்டும் எடுத்துக்கிறாங்க must be like and third வந்து unlike. The resultant of P and Q is P plus Q parallel to PRQ and hence the equilibrium R must be equal to the opposite to P plus Q. Therefore, R equal to P plus Q. The line of action of P plus Q must pass through C. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQRன்னு 3 ஃபோர்ஸ் பேரலல் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிறோம். 3மே வந்து ஒரே பிளேனில் ஆக்ட் ஆகுது, ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குலிபிரியம்னா என்ன? இப்போ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் எடுத்தாலும் அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அந்த ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் நடக்கக்கூடாது, ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தால் தான் அதை ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இப்போ 3 ஃபோர்ஸே எடுத்துக்கிறாங்க. அந்த 3 ஃபோர்ஸுக்கும் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. இப்போது கண்டிப்பாக வந்து 3மே ஒரே டைரெக்ஷனில் இருக்காது, ஈக்குலிபிரியம்னு சொல்லிட்டாங்க. ஈக்குலிபிரியம்னா 3மே ஒரே டைரெக்ஷனில் இருக்காது. அதனால நம்ம வந்து பியும் கியூவும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, ஆர் மட்டும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
PQ லைக் ஃபோர்ஸஸ்ன்றனால அதோட ரிசல்டன்ட் வந்து P + Qவாக இருக்கும். R வந்து அன்லைக் ஃபோர்ஸு, அது எப்படி இருக்குன்னா அந்த P + Qக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே கூட இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த அந்த சி லைன்லேயே தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஏன்னா ஒரே பாயிண்டில் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ட் ஆனால் மட்டும்தானே இந்த இடத்துல வந்து 0 ஈக்லிபிரியம் கிடைக்கும். அதனால இந்த சி பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது P × AC = Q × CB. P × AC = Q × CB. அப்போ P/CB = Q/ACன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா P + Q / CB + AC = CB + AC என்ன AB. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். P + Q / A. P + Q என்னது R, அதனால் R/AB. அப்போ P/CB = Q/AC = R/AB. Thus, 3 parallel forces are in equilibrium. Each is proportional to the distance between the other two. ஒரு 3 ஃபோர்ஸ் வந்து 3 parallel ஃபோர்ஸ் வந்து ஈக்லிபிரியமாக இருந்தால் என்ன கண்டிஷன்னா அது 3 வந்து ஒன்றுக்கு ஒன்று அதோட டிஸ்டன்ஸை வச்சு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். மற்ற ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வச்சு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு center of 2 parallel forces. Let P and Q be the 2 forces acting at a point A and B. Then the resultant R passes through the point C, which divide AB internally or externally in the ratio Q/P. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். Q/Pன்ற ரேஷியோவில் இன்டர்னல் லைக்காக இருந்தால் இன்டர்னலாக இருக்கும், அன்லைக் ஃபோர்ஸஸாக இருந்தால் எக்ஸ்டர்னலாக இருக்கும். PQன்றது parallel ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் R. அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். AC/CB = Q/P. இங்கே சென்டருன்றது என்ன சொல்கிறாங்கன்னா 2 parallel ஃபோர்ஸும் எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அங்கே நம்ம டைரக்ஷனை பார்க்கல, எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதை தான் வந்து center of 2 parallel forcesன்னு சொல்கிறாங்க. More generally, the resultant of the system of parallel forces of the given magnitude acting at the given points of the body will always pass through the fixed point for all directions of the parallelism. This point is called center of parallel force. ரிசல்டன்ட்டோடு இப்போ லைக்னா நம்மளுக்கு இன்டர்னலாக வரும், அன்லைக்னா வந்து எக்ஸ்டர்னலாக அந்த சி பாயிண்ட் வருதுல்ல, அந்த சி பாயிண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் parallel ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டைரக்ஷன் எந்த சைடு வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 men, one stronger than other, have to remove the block of stone weighing 300 kilograms with a light pole whose length is 6 meter. 2 பேர் இருக்காங்க. ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை விட ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 300 கிலோகிராம் வந்து வெயிட்டை வந்து தூக்குறாங்க. எப்படி தூக்குறாங்கன்னா ஒரு லைட் போல், இப்போது ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு கம்பு வச்சுருக்காங்க, அந்த கம்பில் நடுவில் வந்து வெயிட்டை தொங்க விட்டுறாங்க. அந்த கம்போட ஒரு கார்னரை ஒருத்தரும் இன்னொரு கார்னரை ஒருத்தரும் பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்தரால் எவ்வளோ தூக்க முடியும்னா வீக்கர் மேன் வந்து 100 கிலோகிராம்ஸ் தான் தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆள் வந்து 200 கிலோகிராம்ஸை தூக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தரால் 100 தான் தூக்க முடியும் மேக்ஸிமமே, இன்னொருத்தர் வந்து பேலன்ஸ் இருக்க 200 தூக்குறாங்க. Where must the stone be fastened to the pole so as just to allow him his full share of weight? அவங்க 2 பேரும் அந்த நடுவில் தொங்க விட்டுருக்க வெயிட்டை வந்து எந்த பொசிஷனில் வச்சா 2 பேராலே அவங்க சொன்ன அளவுக்கான வெயிட்டை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த குச்சியோட லென்த்து வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைட் போலோட லென்த்து 6 மீட்டர். இப்போ நம்ம ஏலேருந்து இந்த டயக்ராம் பாருங்களேன், ஏபின்றது தான் அந்த போலோட லென்த்து. இது டோட்டலாக 6. அப்போ நம்ம இந்த சி பாயிண்டில் தான் வெயிட்டு தொங்க விட்டுருக்காங்க. ஏன்ற பர்சன் வந்து வீக்கர் பர்சன், பின்றவங்க ஸ்ட்ராங்கர் பர்சன் வச்சுக்கோங்க. அப்போ ஏசின்றதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா சிபின்றதை 6 - 6ன்னு எடுக்கலாம்.
அதை தான் இங்கேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த இதில் தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம சொன்னதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது 100 இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு 200 இன்ட்டு பிசியா, நம்ம வந்து அந்த டூ லைக் பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் பார்த்தோம்ல, அதில் இந்த கண்டிஷன் பார்த்தோமா, பி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பிசி. பின்றது இங்கே நம்மளுக்கு 100, இங்கே வந்து 200, அதனால் இப்படி வரும். ஏசின்றது எக்ஸு, நம்மளுக்கு பிசின்றது 6 - x. அப்போ 100x ஈக்குவல் டு 200 இன்ட்டு 6ங்கும்போது 1200 மைனஸ் 200x. இந்த 200 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 300x ஈக்குவல் டு 1200. அப்போ x ஈக்குவல் டு 4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். 4 மீட்டர் தள்ளி இருக்கும்போது தான் உங்கள் 2 பேரும் பேலன்ஸ் பண்ண முடியும் அவங்க சொன்ன வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த ஸ்டோன் மஸ்ட் பி fastened to the pole at the point of distance 4 meter from the weaker man. weaker man-ஐ விட 4 மீட்டர் தள்ளி இருக்கணும். அவர்கிட்ட இருந்து 4 மீட்டர் தள்ளி இருந்தால் அவங்க சொன்ன அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, two like parallel forces P and Q act on the rigid body at A and B respectively. If Q changed to P square by Q, show that the line of action of the resultant is the same as it would be if the forces were simply interchanged. Let C be the center of two parallel forces with P at A and Q at B. இங்கே கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்யூன்ற பேரலல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. க்யூவோட இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, பி ஸ்கொயர் பை க்யூன்னு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சின்றது தான் சென்டர்னு வச்சுக்கிறோம். டூ பேரலல் ஃபோர்ஸுக்கு சென்டர். பி வந்து ஏல ஆக்ட் ஆகுது, க்யூ வந்து பியில் ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட கண்டிஷன் என்ன, பி இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு சிபின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இஃப் க்யூ இஸ் சேஞ்ச்டு டு பி ஸ்கொயர் பை க்யூ, க்யூவை வந்து பி ஸ்கொயர் பை க்யூன்னு நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கொஷினில் கொடுத்துருக்காங்க. பி ரிமைனிங் த சேம், பி வந்து அப்படியே தான் இருக்கும். க்யூக்கு பதிலாக பி ஸ்கொயர் பை க்யூன்னு நம்ம போட்டோம்னா டிபி த நியூ சென்டர். இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக கிடைச்ச சென்டர் என்ன அப்படின்னா டின்ற பாயிண்ட்டை நம்ம சென்டராக எடுத்துக்கிறோம். அப்போ பி இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை க்யூ இன்ட்டு டிபின்னு நம்மளுக்கு கிடைக்குமா. இந்த கண்டிஷனில் க்யூக்கு பதிலாக பி ஸ்கொயர் பை க்யூன்னு போடுறோம். சின்ற பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு டின்றது சென்டர் பாயிண்ட்டாக கிடைக்கிது, அதனால் சிக்கு பதிலாக டி போடுறோம். அப்போது இந்த க்யூவை இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். பிக்யூ இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிபி. இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி கேன்சல் ஆயிரும். அப்போ க்யூ இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு பி இன்ட்டு டிபி. இப்போது இந்த இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். Relation 3 shows that the D is the center of two like parallel forces with the Q at A and P at B. இது ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்களேன். அப்படியே இன்டர்சேஞ்ச் தான் ஆகிருக்கு, அவ்வளோதான். டின்றது சென்டர்னு நம்மளுக்கு கிடச்சிருது. இந்த கண்டிஷன் படி டி வந்து சென்டர், ஆனால் Q வந்து ஏலையும் P வந்து பிலையும் ஆக்ட் ஆகிற மாதிரி கிடச்சிருக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் சேம் as it would be the force were simply interchanged. அந்த ஃபோர்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த ரிசல்டன்ட் கிடைக்கிறது. அதை தான் இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் பி அண்ட் கியூ பி இன்டர்சேஞ்ச்டு இன் பொசிஷன் ஷோ தட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வில் பி டிஸ்பிளேஸ்ட் அலாங் ஏபி த்ரூ த டிஸ்டன்ஸ் டி வேர் டி ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ. when the forces P and Q are interchanged in position. P and Q இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா டின்றது தான் நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்க சென்டர்னு எடுத்துக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சிடி ஈக்குவல் டு டி என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த சிக்கும் டிக்கும் இந்த டயக்ராம் பாருங்கள், பழைய இதுக்கும் சென்டருக்கும் இப்போ புதுசாக கிடச்சிருக்க சென்டருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்மேட் இது பண்ண போகிறோம். q இன்ட்டு ஏசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு பி இன்ட்டு சிபி மைனஸ் சிடி. q இன்ட்டு ஏடின்றனால ஏடி என்னது
ஏசி ப்ளஸ் சிடி. நெக்ஸ்ட்டு டிபி என்னது? சிபி மைனஸ் சிடி இதானே டிபி. அதனால் அதை சிபி மைனஸ் சிடின்னு எழுதியிருக்காங்க. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை இந்த மாதிரி ரீரைட் பண்ணியிருக்காங்க. அப்போது q இன்ட்டு ஏசி ப்ளஸ் q இன்ட்டு இந்த சிடியோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துருந்தோம்? டின்னு. அதனால் டி பி இன்ட்டு சிபி மைனஸ் பி இன்ட்டு டி. இந்த சிடியோட டிஸ்டன்ஸ் டின்றனால இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா கொண்டு வந்துடும். அப்போ q ப்ளஸ் பி இன்ட்டு டி ஈக்குவல் டு இங்கே பிசிபி இருக்கும். இது இந்த சைடு வரையில் மைனஸில் வரும். மைனஸ் q இன்ட்டு ஏசி. இந்த சிபின்றதை வந்து ஏபி மைனஸ் ஏசின்னு எழுதுகிறாங்க. சிபி இதை வந்து ஏபி மைனஸ் ஏசி அப்படின்னு எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசின்றதை ஏபி மைனஸ் சிபின்னு எழுதுகிறாங்க. ஏசியை வந்து ஏபி மைனஸ் சிபி. அப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி இன்ட்டு ஏபி மைனஸ் பி இன்ட்டு ஏசி மைனஸ் q இன்ட்டு ஏபி ப்ளஸ் q இன்ட்டு சிபி. இப்போது பி மைனஸ் q இன்ட்டு ஏபி, ஏபி வந்து காமனாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து இது ரெண்டும் ஈக்குவல் எப்படின்னா பிஏசி ஈக்குவல் டு QCBன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கனால இது கேன்சல் ஆயிரும். இது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது டி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இந்த Q ப்ளஸ் பியை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு வரையில் டிவைடில் வரும். பி மைனஸ் q இன்ட்டு ஏபி டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். When forces act on a particle, the only motion that can occur is the motion of translation. But a force acting on the rigid body may produce either the motion of translation or rotation or translation and rotation combined. When there is a motion of translation alone, the force is measured by product of mass and the particle and acceleration produced on it by the force. In case of rotation, the idea of turning effect or moment of force is introduced. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கிளில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே கிடைக்கிற மோஷன் வந்து மோஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கும். இதுவே வந்து ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு மோஷன் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கலாம், இல்லை ரொட்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்கும்போது நம்மளுக்கு வெறும் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிளும் அசலரேஷனே ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஆனால் ரொட்டேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்மளுக்கு டேர்னிங் எஃபெக்ட் அல்லது மொமெண்டம்ன்றது க்ரியேட் ஆகும், அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் ஆகும். Consider the sheet of cardboard pivoted freely at a fixed point O. If the force F act along the straight line AB, it is clear that there will be no rotation if AB passes through O. ஏபின்றது ஓ வழியாக பாஸ் ஆச்சுன்னா எந்த ரொட்டேஷனும் இருக்காது. இஃப் ஏபி டஸ் நாட் பாஸ் த்ரூ ஓ, the force will tend to rotate. அங்கே ஓ வழியாக பாஸ் ஆகாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஷீட் வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் தொங்க விட்டுறாங்க, ஓன்ற பாயிண்டில். அதில் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஏபின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஏபின்ற லைன் எப்படி இருக்குன்னா, ஓ வழியாக அந்த ஃபோர்ஸ் பாஸ் ஆச்சுன்னா ரொட்டேட் ஆகாது, ஓ வழியாக அந்த ஃபோர்ஸ் பாஸ் ஆகலைன்னா அந்த ஏபின்றது வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. This tendency to rotate the body will increase as the magnitude of force increases and also as the perpendicular distance from O of the line of action of the force increases. Let tau n be the length of the perpendicular from O, the line of action F. Tendency to rotate varies as F when O n is constant. அப்போ O n F ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு moment of F கிடைக்குது. Thus, the moment of the force about a point is defined to be the product of the force and the perpendicular distance from the point, perpendicular distance of the point from the line of action of force. இதுதான் வந்து நம்மளுக்கு மொமெண்டம். ஒரு ஃபோர்ஸோட மொமெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓ பொறுத்து நம்ம ஃபோர்ஸோட மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா F இன்ட்டு ஓஎன்.
இந்த டிஸ்டன்ஸ் ஓஎன்ன்ற இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு மொமெண்ட் கிடைக்கும். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, thus the moment of the force about a point is defined to be product of the force and perpendicular distance from the line of action. லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு perpendicular டிஸ்டன்ஸையும் அந்த ஃபோர்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மொமெண்ட் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The point f and on will become 0 only if f is 0 or on is 0. எஃப்ஐ ஓஎன்ஐ இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எப்போ 0 ஆகும்னா ஒன்று எஃப் 0வாக இருக்கணும் அல்லது ஓஎன் வந்து 0வாக இருக்கணும். when on equal to 0 the point o is on the line of action. ஓஎன் வந்து 0வாக இருக்குது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே ஓன்ற பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, the moment of a force about a point is 0, either the force itself is 0, the line of action of force passes through that point. அப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸு எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிஷன் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகணும்னா அந்த ஃபோர்ஸே வந்து ஒன்றும் 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே பாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே 0வாக இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் ரொட்டேட் ஆகாது, லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகாது, இது வழியாக மூவ் ஆனால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இங்கே ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அதனால் என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றது, அங்கனுக்குள்ள ரொட்டேஷன் நடக்குதுல்ல, அதை தான் இங்கே வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் அது வந்து டேர்னிங் எஃபெக்டை கொடுக்குது, அந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் க்ரியேட் ஆகுது, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதை வந்து ஜாமெட்ரிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா, இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, ஏபின்ற லைனில் ஆக்ட் ஆகுது, அதோட பெர்பெண்டிகுலர்னு பார்த்திங்கன்னா இந்த ஏபின்ற ஃபோர்ஸுக்கு நம்ம இங்கே இந்த ஓன்ற பாயிண்ட் இங்கே எனக்குள்ளே கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தொங்க விட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஏபின்ற ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓஎன் இங்கே எனக்குள்ளே இருக்கும். இதுவே நடுவில் இங்கே எனக்குள்ளே ஓ பாயிண்ட் இருக்குன்னா இங்கேயும் ஏபி பாயிண்ட் இருக்குது, அங்கே உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும். இப்போ அந்த டயக்ராமில் நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் அபவுட் ஓ எப்படி இருக்குன்னா எஃப் கிராஸ் ஓஎன் இருக்கும். அப்போ எஃப்ன்றது ஏபின்ற லைனில் பாஸ் ஆகுது, அதனால ஏபி இன்ட்டு ஓஎன் நம்ம எழுதுவோம். ஏபி கிராஸ் ஓஎன் அப்படிங்கிறது என்னென்னா 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் ஏஓபி. இந்த ஏஓபின்ற ட்ரையாங்கிளோட ஏரியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹென்ஸ் இஃப் த ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் கம்ப்ளீட்லி பை எ ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரைட் லைனில் நம்ம கம்ப்ளீட்டாக ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இட்ஸ் மூமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் இஸ் கிவன் பை த ட்வைஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் த ஸ்ட்ரைட் லைன் சப்ஸ்டன்ஸ் அட் தட் பாயிண்ட். இந்த ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகிற அந்த இடத்துல வந்து கிடைக்கிற ட்ரையாங்கிள் இருக்கும்ல, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ட்வைஸாக இருக்கும் நம்மளோட மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் த மொமெண்ட். சைன் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆகும், பாசிட்டிவ்னு. இதுவே கிளாக் வைஸாக இருந்ததுன்னா அதை வந்து நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் எப்படின்னா இந்த பவுண்டல் ஃபுட்டு, 9 சென்டிமீட்டர். இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம நியூட்டனும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபோர்ஸோட யூனிட்டும் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கும் போது டிஸ்டன்ஸோட யூனிட்டும் நம்மளுக்கு சேர்ந்து வரும். நியூட்டன் மீட்டர் இருக்கலாம், 9 சென்டிமீட்டர், பவுண்டல் ஃபுட், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு வேரிகன்ஸ் தியரம். The algebraic sum of the moment of two forces about any point in their plane is equal to the moment of the resultant about that point. இந்த தியரம் ப்ரூஃப் பண்ண 2 கேஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா பேரலல் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏபின்றது பேரலல், பிக்யூன்ற பேரலல் ஃபோர்ஸை ஏபின்ற பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஏஓபி வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஏஓபி இது பண்ணுறோம். த ரிசல்டன்ட் ஆஃப் பி அண்ட் கியூ ஈக்குவல் டு ஆறு நம்ம எடுப்போம். ஆறு வந்து எப்படி இருக்குன்னா பி ப்ளஸ் கியூன்னு இருக்கும்.
ஆக்டிங் அட் சின்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ P into AC equal to Q into CBன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அப்போ அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் P and Q about O. ஓன்ற பாயிண்ட்டை பொறுத்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் மொமெண்ட் என்னென்னா P into OA ப்ளஸ் Q into OBன்னு வரும். P into OAங்கும்போது OC மைனஸ் AC அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து Q into OBங்கும்போது OC ப்ளஸ் CB அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். P into OC மைனஸ் P into AC ப்ளஸ் Q into OC ப்ளஸ் Q into CBன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓசின்றதுனால இது ரெண்டே காமனாக எடுத்துகிறோம். ஓசி P ப்ளஸ் Q into OC மைனஸ் P into AC ப்ளஸ் Q into CBன்னு கிடைக்கும். P into AC ஈக்குவல் டு Q into CBன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றனால இது கேன்சல் ஆகிரும். P ப்ளஸ் Q into OC மட்டும் கிடைக்கும். P ப்ளஸ் Qன்றது நம்மளுக்கு என்னது ரிசல்டன்ட் R, அதனால் R into OC which is equal to moment of R about O. moment of the resultant about O. algebraic sum of the moment of P and Q வந்து moment of resultant about Oவா கிடைக்குது. O is within AB. இப்போ வந்து O வந்து ABக்கு உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு O வந்து வெளியில் இருக்க மாதிரி எடுத்தோம். இப்போ O வந்து ABக்கு உள்ளே இருக்குது, இன்டர்னலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா P into OA மைனஸ் Q into OB எப்படி கிடைக்கும்? P into OA மைனஸ் Q into OB ஏன்னா இன்டர்னல்ன்றனால. அப்போ P into OC ப்ளஸ் CA மைனஸ் Q into CB மைனஸ் CO இந்த இருக்குது பாருங்க. OC ப்ளஸ் CA CB மைனஸ் CO அப்போ நம்மளுக்கு OB கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஓசின்றது நம்மளுக்கு 2 டேர்ம் கிடைக்கும். அப்போ P ப்ளஸ் Q into OC ப்ளஸ் P into CA மைனஸ் Q into CB. P into AC ஈக்குவல் டு Q into CBன்னு நம்மளுக்கு தெரியும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றனால கேன்சல் ஆயிரும். அப்போ இது கிடைக்கும் which is equal to R into OC. moment of R about Oன்னு கிடைக்கிது. when parallel forces P and Q are unlike and unequal then the theorem can be proved. அதானே உங்களுக்கு தியரமில் கொடுத்துருக்காங்க. algebraic sum of the moment of two forces about any point in their plane is equal to the moment of their resultant about that point. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் மொமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிக்கும் கியூக்கும் அதோட ரிசல்டண்ட்டும் வந்து அந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட்டாக இருக்கும், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 லெட் ஃபோர்ஸஸ் மீட் அட் எ பாயிண்ட். இப்போது நம்ம பேரலல்னு சொன்னோம். இப்போது சப்போஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பேரலோகிராம் வந்து வந்துருமா? ஒரே பாயிண்டில் மீட் ஆகுதுன்னா இந்த ஏ பாயிண்டில் மீட் ஆகுது பியும் கியூவும். அப்போ அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? பேரலோகிராமில் அப்படி டயக்னலில் ரிசல்டன்ட்டு நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். இங்கே வெளியில் எடுத்திருக்காங்க, இங்கே உள்ளே எடுத்திருக்காங்க. இங்கேயே 2 கேஸ் வருது. இப்போ நான் சொன்னது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ algebraic sum of the moment of P and Q எப்படி இருக்கும்? 2 into area of the triangle AOB plus 2 into area of the triangle AODயா? AOB இந்த ட்ரையாங்கிள், இந்த லைனு இங்கேருந்து இந்த டாட்டட் லைனில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி AOD அது ரெண்டே ஆட் பண்ணுறோம் which is equal to 2 into ACB plus 2 into area of the triangle AOD. ஏன்னா AOBயும் ACBயும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். AOBயும் ACBயும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவல் அப்படின்றனால நம்ம வந்து இதை ACBன்னு மாற்றிட்டோம். which is equal to 2 into ADC plus 2 into AOD. diagonal AC bisect the parallelogram. அதனால் ACBயை வந்து ADC அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்போது 2 into area of the triangle ADC plus area of the triangle AOD. ADC plus AOD நம்மளுக்கு என்னது? AOCன்னு கிடைக்கும்.
அப்போது ஏடிசி ஏஓடி அப்போ ஏஓசியோட ட்ரையாங்கிள் கிடச்சிருமா? அதனால் இங்கே அதை எழுதியிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் ஆர் அபவுட் ஓ அதே மாதிரி தான் உள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் இருந்தது, இங்கே மைனஸ் போட்டு செய்வோம். சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ நம்மளுக்கு ரெண்டு கேஸ்லேயுமே பேரலாக இருந்தாலும் சரி, ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ரெண்டு கேஸ்லேயுமே அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q வந்து ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆர் அபவுட் தட் பாயிண்ட். Next, general theorem of moment, principle of moments. If any number of coplanar forces acting on the rigid body have the resultant algebraic sum of their moment about any point in their plane is equal to the moment of their resultant about that same point. இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, எனி நம்பர் ஆஃப் கோப்லேனார் ஃபோர்ஸ் நம்ம எடுத்தாலுமே அந்த ரிஜிட் பாடியில் அதுக்கு ரிசல்டன்ட் கிடைக்குதுன்னா அதோட மொமெண்டம் சம் ஆஃப் அந்த மொமெண்டம் வந்து ஈக்குவல் டு த ரிசல்டன்ட்டோட மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தான் ஃபைனலாக ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. Corollary, if the basic point O about which moment is taken happens to lie on the line of action of the resultant, then small p equal to 0. அப்போ summation p1 to p1 equal to 0. Hence the algebraic sum of the moment of any number of coplanar forces about any point on the line of action of their resultant is 0. இப்போ சப்போஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஓன்றது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு பார்த்தோம். லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் பீன்றது வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு இந்த இது வந்து டோட்டலாக 0 ஆயிரும். அப்படி டோட்டலாக 0னா நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் சம் வந்து 0ன்னு அர்த்தம். சப்போஸ் இது 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ P into R equal to 0 இருக்கும். ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைன்னா ரிசல்டன்ட் 0வாக இருக்கணும். P equal to 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பாயிண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே R வந்து 0வாக இருக்குன்னா ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன், லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே இருக்கலாம், ஈக்குலிபிரியம்லேயே இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து பாயிண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு P0ன்ற கண்டிஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆன் த கோப்லேனார் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தேர் ரிசல்டன்ட் இஸ் 0. லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே இருந்ததுன்னா அதோட ரிசல்டன்ட் 0வாக இருக்கும். இங்கே வந்து அந்த சம்மேஷனை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு P into Rவும் 0வாக கிடைக்கும். ஒன்று P 0வாக இருக்கும், இல்லைன்னா R 0வாக இருக்கும். P 0வாக இருக்குன்னா லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். R 0னா ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் இன் தேர் பிளேன் இஸ் 0. தென் எய்தர் தேர் ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் அபவுட் விச் த மூமெண்ட் டேக் ஆர் த ரிசல்டன்ட் இஸ் 0. In later case the force will be in equilibrium. அதாவது R equal to 0னா ஈக்குலிபிரியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் R equal to 0 the forces are in equilibrium. R வந்து 0ங்கும்போது ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது நம்மளுக்கு மொமெண்ட் வந்து 0வாக இருக்கும் அப்படின்றத ஃபைனலாக கொண்டு வராங்க. Hence if the system of coplanar forces is in equilibrium the algebraic sum of the moment about any point in their plane is 0. அப்போ 3 கண்டிஷனை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். 2 men carry the load of 224 kilogram weight which hangs from the light pole of length 8 meter, each end of which rests on the shoulder of one of the men. The point from which the load is hung is 2 meter nearer to one man than other. What is the pressure on each shoulder? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மேன் வந்து ஒரு வெயிட்டை கேரி பண்ணுறாங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான் ஒரு போலில் ஒரு வெயிட்டை கேரி பண்ணுறாங்க. அந்த போலோட லென்த் வந்து 8 மீட்டர். அந்த வெயிட்டோட அந்த லோடோட வெயிட் வந்து 224 kilograms கொடுத்துருக்காங்க.
இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் வெயிட்டை வந்து கேரி பண்ணுறாங்கள, ஒருத்தருக்கு இன்னொருத்தரை விட 2 மீட்டர் நியராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பேர் ஷோல்டரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அங்கே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுன்றது சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு அந்த நியரர் பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் லென்த்துலேருந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் இருக்க மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்போது டோட்டல் லென்த்தை வந்து நம்ம 8 மீட்டரு, இதில் ஏசின்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிபின்றது 8 - 6 இருக்கும். அப்போ இந்த 2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மீட்டர், அதாவது 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 மீட்டராக இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் 2 மீட்டர் நியராக இருக்குது அப்படின்ற கொடுத்துருக்கனால 8 - x - x = 2ன்னு இருக்கும். அப்போது 8 - 2x = 2, 2x = 6. அப்போ x = 3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தர் வந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இன்னொருத்தர் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஏன்னா டோட்டல் வந்து 8, அதனால் இன்னொருத்தர் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்காங்க. இப்போது 2 பேருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷரை வந்து R1 R2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது since the pole is in equilibrium, the algebraic sum of the moment of 3 forces R1 R2 and 224 kg weight about the point, algebraic sum of the moment வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ 224 into CB minus R1 into AB equal to 0, as the moment of R2 about B is 0. R2 about B வந்து 0வாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் பி தான் எடுத்திருக்கோம். இந்த பி பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறோம். அதனால வந்து நம்மளுக்கு இந்த பி பாயிண்டில் ஆக்ட் ஆகிறது வந்து 0வாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 224 into சிபின்றது வந்து நம்மளுக்கு 5, அதனால் 5 into R1 into 8, டோட்டலாக ஏபிங்கும்போது 8, அதனால் 8. இப்போ R1 என்ன 224 into 5 divided by 8, 140 நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ஏ பாயிண்டில் நம்ம ஏ பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா ஏ வந்து 0 ஆயிரும், பி வந்து ஆட் ஆகும். அதை வச்சு நம்ம R2 கண்டுபிடிக்கிறோம். R1ம் R2வும் கண்டுபிடிச்சிடறோம். அதை தானே இங்கே கேட்டிருக்காங்க. R1ம் R2வும் தானே கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் என்ன, ஒரு சைடு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டு விட்டுட்டு பார்க்குறோம். பி பாயிண்டில் நம்ம பொறுத்து மொமெண்ட் பார்க்கும்போது இந்த R2ன்ற ஃபோர்ஸை நம்மளுக்கு கிடைக்காது. மற்ற 2 ஃபோர்ஸை இது பண்ணி நம்ம R1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்டை பொறுத்துன்னு பார்க்கும்போது R1 வராது, R2 மட்டும் தான் வரும், பி பாயிண்ட் மட்டும் தான் வரும். அதை வச்சு R2 கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார் ஈக்குலிபிரியம் த வெயிட் ஆஃப் 224 kg must be equal and opposite to the resultant of R1 and R2. நம்ம அந்த கரோலரியில் பார்த்தோம்ல, ஈக்குலிபிரியம்னா நம்ம வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதனால தான் இந்த சம்மில் இந்த மாதிரி செய்கிறோம். அப்போ R1 + R2 = 224 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நோட்டில். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், அதனால் R1 R2 நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 224 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளஸ் மைனஸில் நம்மளுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த நோட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறத ஃபுல்லாக ஒரு சைடும் இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஈக்குவலுக்கு இந்த சைடும் கொண்டு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம கோப்ளேனார் ஃபோர்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். கோப்ளேனார் ஃபோர்ஸாக அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரிஜிட் பாடியில் வந்து அந்த பாடியே வந்து ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பற்றி இங்கே சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு டோர் சொல்லியிருக்காங்க. டோர் வந்து இந்த மாட்டி வச்சுப்போம்ல, அந்த ஹிஞ்சஸில் அதோட மூமெண்ட்டை பொறுத்து இந்த டோர் வந்து டேர்ன் ஆகும். நம்ம ஆனால் அங்கே வந்து ஹிஞ்சஸில் தான் நம்மளுக்கு இதாகும்.
ஆனால் அந்த மூமெண்ட்டை பொறுத்து இந்த டோரே டேர்ன் ஆகும். அது மாதிரி தான் இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து பேரலாகவோ இல்லை அந்த ஆக்சிஸ்லேயோ பாஸ் ஆகாமலும் நம்மளுக்கு அந்த பாடி வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டெண்டன்சியை தான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் பாருங்களேன், இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து பீன்ற ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஏபின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக பீன்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் அது வந்து இன்டர்செக்ட் ஆகலை. தட் இஸ் பி ஆக்ட் இன் த பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. த மொமெண்ட் ஆஃப் பி about the line AB is defined to be P into ON, where ON is the perpendicular distance between the line of action of P and AB. Pக்கும் ABக்கும் இடையில உள்ள இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் அந்த டிஸ்டன்ஸை வந்து ONன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து Pன்றது ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ONன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P into ON தான் நம்மளுக்கு இங்கே மூமெண்ட்டாக கிடைக்கும். The force P act in the direction perpendicular, not necessary ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து செகண்ட் கேஸில் பெர்பெண்டிகுலராக எடுக்கலை, ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா ON இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. ஏபிக்கும் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பிக்கும் இடையில உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் ONன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. The force P can be considered to act at n along its line of action. It can be resolved into two components, P cos theta parallel to AB and P sin theta perpendicular to it. P cos theta ன்றது parallel to AB ஆகவும் P sin theta ன்றது perpendicular ஆகவும் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக ரிசால்வ் பண்ணுறாங்க Pன்றதை. The component P cos theta being parallel to AB has zero moment about AB. ஏபியை பொறுத்து நீங்கள் மொமெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஜீரோன்றது தான் கிடைக்கும், அதாவது P cos theta. The moment P sin theta about AB is equal to P sin theta into ON. பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு இருக்கும்போது P sin theta into ON நம்மளுக்கு கிடைக்கும். This is the moment of P about AB. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஜீரோ ஆயிடுது, இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ மொமெண்ட் ஆஃப் P வந்து P sin theta into ON தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The moment of P about AB is 0 if either P is parallel to AB. P வந்து ABக்கு பேரலாக இருந்தால் மொமெண்ட் வந்து மொமெண்ட் அபவுட் ஏபி அந்த லைனை பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அல்லது லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஏபியில் இன்டர்செக்ட் ஆனால் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நோட் 1ல். As in the case of Varigan's theorem, in two dimension we can show that if the system of forces acting on the body have a resultant, the algebraic sum of the moment about any line in the body is equal to the moment of their resultant. அங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் வந்து எந்த லைனை பொறுத்து எடுத்தாலும் அது வந்து ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் த ரிசல்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If the system of force acting on the body keep it in equilibrium, the algebraic sum of the moment about any line, அங்கே சொன்னோம்ல அதே தான், அங்கே கராலரியில் பார்த்தோம்ல அதே தான். இங்கே ஈக்லிபிரியமாக இருந்தாலும் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேணும்னா இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்லிபிரியமாக இருந்தாலும் மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். இந்த இடத்துல ரிஜிட் பாடியை பொறுத்து நம்ம ஒரு லைனை பொறுத்து நம்ம அங்கே பாயிண்ட்டை பொறுத்து பார்க்கும்போது பேரலலுக்கு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு லைனை பொறுத்து சொல்லும்போது பேரலாக இருந்தாலும் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்ஷனில் இன்டர்செக்ட் ஆனாலும் ஜீரோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆனால் அந்த பாயிண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருந்தால் ஜீரோன்னு சொன்னாங்க. மொமெண்ட் எந்த இடத்துலலாம் ஜீரோவாகும் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம்மை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.